ஹலோ ஆல், வணக்கம் பீடா, வெல்கம் டு த ஷோ. SA 20 ஃபுல் ஃப்ளோல போயிட்டு இருக்கு. ஜேஎஸ்கே வர்சஸ் டர்பன் சூப்பர் ஜெயின்ஸ் மேட்ச் இப்போ பார்க்க போறோம். வென்யூ வந்து டர்பன்ல நைட் மேட்ச். அதுக்கு முன்னாடி போன மேட்ச் பீடா பாருங்க, நீங்களும் எட்ஜ் கொடுத்தீங்க, நானும் ஜெயிப்பாங்க அப்படின்னு சொன்னேன். ஆனால் இந்த ஜேஎஸ்கே வந்து ஒரு படுதோல்வியை சந்தித்து விட்டார்கள். அதுவும் வந்து அந்த பரம எதிரிகளான மும்பை இந்தியன்ஸ் கேப்டவுன் டீமோட வந்து இப்படி தோத்துட்டாங்களே. இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஏன், என்ன ஆச்சு? வாட் வென்ட் ராங் அட் வாண்டரர்ஸ்? நான் எட்ஜ் கொடுக்கறது கணக்கு இல்லைன்னு நான் நோட்லயே செவுத்திலேயே அடிச்சு எழுதிட்டேன். நீங்க எட்ஜ் கொடுத்து தோக்குதுன்னா ஏதாவது நடந்திருக்கும். ஏன்னா தைரியமா பால் ராயல்ஸ் தான் ஜெயிக்கும் அப்படின்னு சொன்னீங்க. பால் ராயல்ஸ் கன்வின்சிங்கா ஜெயிச்சாங்க. டர்பன் சூப்பர் ஜெயின்ஸ் எஸ்சிசியை ஜெயிப்பாங்கன்னு சொன்னீங்க, அதுவும் நடந்தது. அப்படிங்கும்போது இது நடக்கல. நடக்காததுக்கு என்ன? வாண்டரர்ஸ்ல இது வரைக்கும் தோக்காத ஒரே டீம் அவங்க தான் லாஸ்ட் இயர்ல இருந்து. அப்படிங்கும் போது எப்படி தோத்தாங்க அப்படிங்கும் போது இப்ப பார்க்கலாம். ஒன்னே ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, வாண்டரர்ஸ்ல அந்த 4 மணி மேட்ச், சாரி 4 மணின்ற 1:30 மணி மேட்ச், ஐபிஎல் டைம்ல சொல்றேன், 1:30 மணி மேட்ச் கிளவுடியாவும் மழையாவும் வந்துருச்சுன்னா பேட்டிங் முதல்ல ஆடுறது ஈஸியா இருக்கும். அதுக்கப்புறம் என்ன ஆகும்? ஏன்னா அந்த மாய்ச்சர் ஸ்ட்ரைட் ஆகுதுன்னா பால் ஸ்லோவா வரும். ஸ்லோவா ம். வரும்போது ஈஸியா இருக்கும் அடிக்கிறதுக்கு, குயிக்கா ஜிப் ஆகாது. அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த 20 ஓவர் ஆடின உடனேவும் நல்லா இருக்கும் பேட்டிங் ஆடுறதுக்கு. ஆனா கொஞ்சம் குயிக்கா வரும் ஆஃப் த விக்கெட். ஒரு சில புல் ஷாட்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணி மேல போறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஒரு 20% அட்வான்டேஜ் பேட்டிங் ஃபர்ஸ்ட்டுக்கு வந்துடும். ஏன்னா போலிங் போடுறது கஷ்டம். ஸோ இவங்க என்ன பண்ணாங்க, ஃபர்ஸ்ட் டாஸை வின் பண்ணி போலிங் போட்டாங்க. ஸோ அது கூட நான் ஒரு பெருசா இதுவா பண்ண மாட்டேன். அதாவது வாண்டரர்ஸ்ல 2 ஸ்பின்னுக்கு மேல எனக்கு தெரிஞ்ச ஆடி சரித்திரமே கிடையாது. மூணாவது ஸ்பின்னரு, அதுவும் ஓவர்சீஸ் ஸ்பின்னரை, நீங்க சொன்ன பாயிண்ட், ஓசி பாயிண்ட் கொடுக்குற டேவிட் வீசேவை டேவிட் டிராப் பீஸ்டாக்கு பண்ணி பதிலா. ஆடினாங்கும் போது அதெல்லாம் உங்க ஸ்ட்ராட்டஜிக்கல் எரர்ஸ் இந்தியர் ஹோம் கண்டிஷன்ஸ். வாண்டரர்ஸ் செஞ்சுரியன் இங்கெல்லாம் இந்த மாதிரி பண்ணீங்கன்னா நீங்க தப்பிக்க முடியாது. ரெண்டாவது, இன்னொரு பாயிண்ட்ஸ், ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட் நம்ம என்ன சொன்னோம்னா, டீம்ஸ் which lose fewer wickets than the other in power play have won the last 7 out of 8 matches. அவங்க 73 for no loss, இவங்க 47 for 4. அதுல ரீசன் என்ன? அந்த மாதிரி அதுவும் டாஸ் போட்டதுக்கு அப்புறம் மழையும் பெஞ்சு வந்திருக்கும் போது ஃபர்ஸ்ட் ஓவர் மோயின் அலி போடுறாரு. ஓகே, தட் இட்செல்ஃப் இஸ் a defensive move. பெருசா ரன்னு போல, அதையும் சொல்லிடுறேன் நான். 6 ரன் போச்சு. ரெண்டாவது ஓவர் யாண்ட்ரி பர்கர் பேட்லே படல, ரிக்கை தண்டலாம் சுத்தினார், பேட்லே படல. 2 ரன்னு. மூணாவது ஓவர் 10 ரன், 3 overs 18 ஃபார் நோலாஸ். எல்லாரும் சந்தோஷமா இருந்திருப்பாங்க. 3 ஓவர்ல 18க்கு நோலாஸ். அந்த ரிதம் நான் என்ன, நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணோம், செட் பண்ணணும். 6 ஓவர்ல 45, நீங்க 3 ஓவர்ல 18 கொடுத்துட்டு சந்தோஷமா இருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு உங்களுக்கு தெரியும். 4வது ஓவர்ல 27 ரன் யாண்ட்ரி பர்கர். அதுக்கப்புறம் 12 ஓவர் லிசார்ட் வில்லியம்ஸ், 16 ரன் ஷெப்பர்டு, 73 ஃபார் நோலாஸ். முடிஞ்சு போச்சு கேம் அங்கேயே உங்களுக்கு. சோ நீங்க உங்க ஊர்ல ஸ்ட்ராட்டஜிக் எரர் பண்ணீங்கன்னா இட் இஸ் டெஃபினெட்லி கோயிங் டு பி வெரி டிஃபிகல்ட். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப 11 ஓவருக்கு அப்புறம் டீம்ஸ் வில் டபுள் த ஸ்கோர் இஃப் தே ஆர் டூ டவுன் அப்படின்னு சொன்னோம். தட் இஸ் வாட் எக்ஸாக்ட்லி ஹஸ் ஹேப்பன் இன் த கேஸ் ஆஃப் மும்பை. எப்படி அந்த மொமெண்டம் அவங்க எடுத்துட்டு போனாங்க அப்படின்றது உங்களுக்கு இம்பார்ட்டண்டா இருக்கும். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ஸ்லயே உங்களுக்கு கேம் போயிடுச்சு அப்படிங்கும் போது யூ காட் நோ சான்ஸ். டீம் பேட்டிங் செகண்ட் வின்ஸ் 80% ஆஃப் த கேம்ஸ், சேசிங் மோர் தென் 12 ரன்ஸ் an over in death overs if they have 7 wickets or more in hand. ஜேஎஸ்கே 15 ஓவர்ல 7 டவுன். அப்படிங்கும் போது நீங்க எங்க இருந்து இந்த ரோனன் நெர்மன் உள்ள வந்தாரு எனக்கு அதுவும் தெரியல. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆரோன் பங்கீஸோ கைல் சிமன்ஸ் வெளியில இருக்காங்க அப்படிங்கும் போது நீங்க ஒரு ஓவர்சீஸ் ஸ்பின்னர் ஆடினதுன்றது, அவர் ரன் கொடுத்தாருன்றதுல தான் நான் சொல்ல. இட் இஸ் அ டாக்டிக்கல் எரர் தட் காஸ்ட் யுவர் டவுன்ஃபால். உங்களுக்கு சான்ஸே கிடையாதுங்கும் போது இவ்வளவு தப்பு அன்பார்ச்சுனேட்லி பண்ணதுனாலதான் நீங்க சொன்ன அந்த இதுவும் அன்பார்ச்சுனேட்டா சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ இட் நத்திங் டு வரி. சி, இப்போ உங்களுக்கு ரொம்ப சிம்பிள். 8 மேட்ச் இருக்குங்கும் போது they would have realized what they have done. அதுதான் இந்த ஹை வேர்ல்டுல கண்டிஷன்ஸ் ரொம்ப ரொம்ப குரூஷியல். அது தகுந்த மாதிரி இது பண்ணோம். இப்ப திருப்பி டர்பனுக்கு போறோம். இப்ப டர்பன்ல என்ன நடக்க போகுது? இப்ப மஸ்ட் வின் கேம் ஆயிடுச்சு. ஏன்னா ஒரு இது வேற, போனஸ் பாயிண்ட் வேற கொடுத்துட்டாங்க எம்ஐசிடிக்கு. நெட் -4.9ல இருக்குங்கும் போது they need a win
அண்ட் டர்பன் சூப்பர் ஜெயின்ஸ் 2-2 ஜெயிச்சிருக்காங்க. இன்னொன்னு ஜெயிச்சுட்டா ஒரு காலடி எடுத்து வச்சிருவாங்க இதுக்கே பிளே ஆஃப்ஸுக்கே. அப்படிங்கும் போது இட் வில் பிகம் மோர் அண்ட் மோர் டிஃபிகல்ட். தே ஹேவ் டு ஸ்டாப் த ஜாகர்நட் ஃப்ரம் ரோலிங். இப்ப டர்பன் வந்து பிரீஃபா சொல்லிடுறேன், நான் லாஸ்ட் மேட்சே நம்ம சொன்னோம். இப்ப டர்பன்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா 15 மேட்ச்ல டீம் பேட்டிங் ஃபர்ஸ்ட் 8 டீம் பேட்டிங் செகண்ட் 7 ஜெயிச்சிருக்காங்க. ரொம்ப க்ளோஸா போயிருக்கும் அந்த மேட்ச் டக்வர்த் லூயிஸ் போலன்னா. பட் ஸ்டில் டீம் பேட்டிங் செகண்ட் ஒன், தட் இஸ் டர்பன் சூப்பர் ஜெயின்ஸ். அப்படிங்கும் போது இங்க பாத்தீங்கன்னா ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் 176, 163 சனோஸ், மீன் ஆவரேஜ் ஸ்கோர் ஆஃப் 170, 185 அடிக்கணும். 207 அடிச்சு அவங்க எப்படி தோத்தாங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்டா வந்துட்டு ரெண்டு விஷயம் இருக்கு இதுல. இப்போ வந்துட்டு டீம் பேட்டிங் ஃபர்ஸ்ட் ஸ்கோர்ஸ் 170 பிளஸ் ஆன் ஆவரேஜ். they don't lose more than 2 wickets after 12 overs. மும்பை கேப்டன் ஃபர்ஸ்ட் 127 for 2. அந்த எவ்வளவு அழகா போனாங்க. டீம் which score more runs in middle overs haven't lost a single game அப்படின்னு இன்னொரு ஸ்டாட் சொன்னோம். அந்த மிடில் ஓவர்ஸ்ல மும்பை கேப்டன் 81 for 3, டர்பன் சூப்பர் ஜெயின்ஸ் 112 for 2. ஸோ ஒரு சில ஸ்டாட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா பர்ஃபெக்டா அந்த ஸ்டாட்ஸை உடைக்கணும் அப்படின்னு நினைச்சு உடைச்சிங்கன்னா வாய்ப்பே கிடையாது. இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸ் எக்கானமி போஸ்ட் பவர் பிளே 6.92. அன்பார்ச்சுனேட்லி எம்ஐசிடி எங்க மேட்சை தோத்தாங்கன்னா their front line spinner unfortunately has to be Liam Livingstone. அந்த தாமஸ் டேபர் கொடுத்தாங்க, ஒரு ஓவர்ல கடைஞ்சிட்டாரு கிளாஸ். ஸ்பின்னர்ஸ் உங்களுக்கு இங்க கேமுக்கு வரலன்னா இங்க ஜெயிக்க முடியாது. இன்னொன்னு நம்ம சொன்னோம், ஜேஎஸ்கேவோட ஒரே ப்ராப்ளம் ரிவ்யூல இந்த டாப் 4 தான். அந்த டாப் 4 ஃபயர் ஆவலைன்னா மாட்டிப்பாங்கன்னு. கிரிக்கெட் இஸ் சச் வே தட் உங்க ஸ்ட்ரென்த் என்னன்னா போலிங் ஹெவிங்கும் போது அந்த போலிங் ஹெவி கை கொடுத்து உங்களோட பேட்டிங் ஆர்டர் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி டாப் 4 ஃபெயில் ஆச்சுன்னா இந்த மாதிரி தான் ஒரு அடி வாங்குவாங்க. ஸோ தே ஹேவ் டு பேட் ஃபர்ஸ்ட், தே ஹேவ் டு ட்ரை அண்ட் புட் 185 on board. லாஸ்ட் டைம் நாங்க அதான் பண்ணோம், டாஸை வின் பண்ணி பேட்டிங் எடுத்து 190 அடிச்சோம். 190 அடிச்சு டொனாவல் பெரேரா ஒரு இன்னிங்ஸ் ஆனாரு, அதை டிஃபெண்ட் பண்ணோம். சேம் தியரி தே ஹேவ் டு கோ. இங்க என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் 6 overs அகைன் கோஸ்டல் ஏரியா 55 அடிச்சிடணும். 7 to 10 விக்கெட் கொடுக்காம கிரைண்ட் பண்ணி 10 overs 80 to 85 for 2. 11 to 15 ஒரு சின்ன மொமெண்டம் கொடுத்துட்டு கடைசி 5 ஓவர்ல ஒரு த்ரஸ்ட் 185 வந்துரும். இதை பண்ணாங்கன்னா ஜேஎஸ்கே will have a chance. டர்பன் சூப்பர் ஜெயின்ஸ் பியூட்டிஃபுல்லா போன மேட்ச் டாஸ் பண்ணி பேட் பண்ணாங்க. ஸோ there is a chance they will win the toss and bat first. இப்ப அவங்களோட பிளேயிங் லெவல் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா ஜான் ஸ்மட்ஸை கொண்டு வந்தாங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லா அவர் நம்பர் 3 இறக்கி விட்டு அவர் ஒரு பேட்ஸ்மேனா என்ன பண்ண முடியும் காமிச்சாங்க. So I don't see any changes as such happening in the team. So their playing level will be Matthew Bridgescake, Quinton de Kock, John Smuts, Nicholas Pooran, Henrik Clausen, Ian Mulder, Timo Paul, Doyle Pretorius, Keshav Maharaj, Reece Topley and Richard Gleeson. அவங்களோட இல்ல இப்போ உங்களுக்கு அன்பார்ச்சுனேட்லி இப்போ பிரீட்ஸ்கேவும் வந்து 70 ரன் வேற அடிச்சுட்டாரு. அப்படிங்கும் போது உங்களுக்கு வந்து they don't want to change the combination. So they feel this is what it is. That is what JSK has to take advantage. அவங்க வந்து மோதின்னும் பவர் பிளேல இந்த கிளீசனையும் சரி டாப்லையும் சரி மோதின்னும். பாப் என்ன பண்ணாரு, இறங்கி வந்து அடிப்பாரு. அந்த மாதிரி அவர் அடிச்சுட்டு ரீசா ஹெண்ட்ரிக்ஸ் ஒரு பக்கம் ஆட சொல்லணும். தட் இஸ் வாட் எக்ஸாக்ட்லி இஸ் லீடர். ஸோ இப்ப லாஸ்ட் மேட்ச் வந்து ஒரு நம்ம எதிர்பார்க்காத ஒரு பிளேயிங் லெவன்ல அவங்க ஆடினாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த ரைட் பிளேயிங் லெவன் இங்க என்னன்னா திஸ் இஸ் த ரைட் பிளேயிங் லெவன். Faf to open with Risa Hendricks, number 3 Louis Duploy, Moeen Ali number 4, Donovan Pereira to keep wickets, David Wiese at 6, Romario Shepherd at 7, Coetzee fit ஆறாரா என்ன எனக்கு தெரியல. ஃபிட் ஆலன்னா பங்கிசோ அங்க ஆடணும். யாண்ட்ரி பர்கர், லிசார்ட் வில்லியம்ஸ் அண்ட் இம்ரான் தாஹிர், இதுதான் வந்து அவங்களோட பிளேயிங் லெவனா இருக்கணுமே ஒழிய 2 ஸ்பின்னர் மோர் தேன் என்ன. மோயின் அலியால 4 ஓவர் போட முடியும். தாஹிர் வந்து 3 ஓவர் 31 பாப்பீங்க. மற்றவங்களை கம்பேர் பண்ணும்போது ஒரு விக்கெட்டும் எடுத்தாரு, இட் வாஸ் நாட் தட் பேட். ஸோ அவருக்கு போட தெரியும். ஸோ ஜிரால்ட் கூட்ஸியே ஆடலைன்னா தே காட் டு டூ திஸ் வே. அவங்க என்ன யோசிப்பாங்கன்னு நான் சொல்றேன். ஒருவேளை ஜிரால்ட் கூட்ஸியே இல்லைன்னா there is ஆல்ரவுண்டர் கால் டயன் கேலியம், பேட்டிங்கும் ஆடுவாரு போலிங்கும் போடுவாரு. சரி ஸ்ட்ரென்தன் பண்ணலாம்னு எடுத்துன்னு வருவாங்க. அவ்வளவு பேட்டிங் உங்களுக்கு தேவையில்லை. பிரிங் பேக் டேவிட் விசே. என்னோட பிளேயிங் லெவன் இதுதான். ஸோ இங்க பாத்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் 6 overs டேஷ் அப்படிங்கும் போது நான் சொல்லணும்ன்ற அவசியம் இல்லை. பிரீட்ஸ்கே, குவிண்டன் டி காக், ஜான் ஸ்மட்ஸ், நிக்லஸ் பூரன். அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா ஃபாஃப் ஆல்சோ ஹஸ் பீன் இன் இன்டிஃபரண்ட் ஃபார்ம். ரீசா ஹெண்ட்ரிக்ஸ் டேக்ஸ் டைம். டுப்ளாய் நீங்க போன மேட்சே சொன்னீங்க ரெய்னா மாதிரி ஒரு இன்னிங்ஸ் ஆடுவார், ஆடினாரு. ஆனா வந்துட்டு பெருசா 100 அடிக்கல, பட் செமையா ஆடினாரு. மோயின் அலிங்கும் போது அந்த எட்ஜ் டெஃபினட்டா அங்க இருக்கு. அதே மாதிரி பேட்டிங் டெப்த் அதுக்கப்புறமும் நீங்க பாத்தீங்கன்னாலும் இஃப் யூ சி தட்
நம்பர் 5 கிளாசன், மல்டர், கீமோபால், பிரிட்டோரியஸ் கம்பேர்ட் டு இந்த பக்கம் பாத்தீங்கன்னா they still play the playing 11 what we are suggesting. ஃபெரேரா, டேவிட் வீசே, ரொமாரியோ ஷெப்பர்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் இங்க கொஞ்சம் பவர் ஹிட்டிங் கேப்பபிலிட்டி பெட்டரா இருக்கு. கிளாஸனை மட்டும் விட்டுட்டீங்கன்னா போது கம்பேர் வித் மல்டர் அண்ட் பிரிட்டோரியஸ், வீசே, ரொமாரியோ ஷெப்பர்ட் பட்டுனா கிழிச்சிருவாங்க. அதே மாதிரி இங்கேயும் கண்டிஷன் என்ன, 3 போலர் ஹூ கேன் கிவ் அவே 28 ரன்ஸ் ஆர் லெஸ். அங்க யார் இருக்காங்க? ரீஸ்டாப்லியால போட முடியுமா? முடியலாம், சொல்ல முடியாது. ரிச்சர்ட் கிளீசன் எனக்கு தெரியாது. கேஷவ் மகாராஜ் மைட் பி. ரீஸ்டாப்லி ஆஃப் செஞ்சுரி அடிச்சதுக்கு உங்களை நிறைய பேர் டேக் பண்ணியிருந்தாங்க. ஆர்சிபி அப்ப நீங்க சொன்னீங்க பாருங்க இப்ப ஆஃப் செஞ்சுரி ரீஸ்டாப்லி பீடாக் அன்றே சொன்னார், பீடாக்லாம் நிறைய பேர் போட்டதை நான் பார்த்தேன். அதாவது எப்படின்னா சார், இப்போ ஆஃப் செஞ்சுரி அடிப்பாரு, அடுத்த மேட்ச் நல்லா போட்டுருவாரு, திருப்பி அடுத்த மேட்ச் ஒரு ஆஃப் செஞ்சுரி அடிச்சிருவாரு கம்ஃபர்டபுளா. அதனாலதான் யோசிக்கிறேங்க போது 2 போலர் இப்ப நீங்க சொல்லலாம், தட் இஸ் கேஷவ் மகாராஜ். கேஷவ் மகாராஜும் 2 மேட்ச சரியா போடல ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங். அப்படிங்கும் போது இவங்க வந்து ஒரு ஸ்டார் ஸ்டட்டட் போலிங் டீம். அன்பார்ச்சுனேட்லி லாஸ்ட் டைம் they didn't come into the picture. இம்ரானோட ஹோம் டவுன் வந்து டர்பன் இஸ் எக்ஸ்பெக்டட் டு போல் வெல். அதனால எனக்கு ஷெப்பர்டு தெரியாது. இப்ப இன்னொன்னு சொன்னீங்க, இந்த வீசா நிறைய பாயிண்ட்ஸ் எடுப்பாங்க, கட்டர்ஸா போடுவாரு, இது சர்ப்ரைசிங்கா இருக்கும். இஎஸ் கோட் த கெப்பாசிட்டி டு போல் 4 overs for 28 runs. அதே மாதிரி கூட்சியே சொல்ல முடியாது. ஆனா பங்கீசோ அவருக்கு பதிலா ஆனா அவராலையும் போட முடியுங்கும் போது அந்த எட்ஜ் இந்த பக்கம் இருக்கு. சோ அன்பார்ச்சுனேட்லி எப்பயும் ஒரு எட்ஜ் கொடுப்பேன். இப்ப இங்க எப்படின்னா ஜேஎஸ்கே 50, டிஎஸ்ஜி 15 போட்டு நைஸா லைட்டா தப்பிச்சுட்டு உங்க மேல தூக்கி போடுறேன். இந்த நேரம் மஞ்ச சொக்கா திரும்பி வருமா, இல்ல டர்பன் சூப்பர் ஜெயின்ஸ் அன்டிஃபீட்டடா போவாங்களா? நீங்க சொல்லுங்க. டர்பன் சூப்பர் ஜெயின்ட் அன்டிஃபீட்டடா போக மாட்டாங்க, மஞ்சள் சட்டை வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பீடா பார்க்கலாம். லெட்ஸ் see how it goes. அந்த நோட் வில் கோ லுக் அட் ஃபேண்டசி. ஸோ 5 பேர் மேட்ச்னு சொல்லியிருந்தேன். இந்த குவிண்டன் டிகாக்கு நீங்க போன மேட்சே சொன்னீங்க, 2 மேட்சா வந்து பெருசா அடிக்கல, ஒரு ஸ்டார்ட் வந்திருக்கு. ஐ எம் எக்ஸ்பெக்டிங் ஹிம் டு கோ பிக் திஸ் டைம். அதே மாதிரி இப்ப ஜேஎஸ்கே ஸ்பின்னர்ஸ் பாத்தீங்கன்னா லெக் ஸ்பின்னர் இம்ரான் தாஹிர், ஆடினா பங்கீசோ, அதுக்கப்புறம் மொயின் அலி ஒரு நல்ல பவுலர், பெரிய த்ரெட் இல்ல. ஸோ நிக்லஸ் பூரன் வில் பி அ மேசிவ் ஃபேக்டர் ஹியர். அதுக்கப்புறம் ஃபாப் டூ பிளஸ் அதே மாதிரி 2 மேட்ச் அடிக்கலன்னா 3ஆவது மேட்ச் பல்ல கடிச்சுன்னு அடிச்சிருவாரு. ரொமாரியோ ஷெப்பர்ட கண்டிப்பா எடுப்பேன், போன மேட்சும் பாயிண்ட் கொடுத்தாரு, விக்கெட்டும் எடுத்துருவாரு. அண்ட் மோயின் அலி 4 ஓவர் போட போறாருன்றதுனால மை டாப் 5 பிக்ஸ் வில் பி குவிண்டன் டி காக், நிக்லஸ் பூரன், பாப் டூ பிளஸி, ரொமாரியோ ஷெப்பர்ட் அண்ட் மோயின் அலி. இதை நீங்க ஓகேன்னு சொல்றீங்களா? ஏன்னா ஓகே சொல்றக்கூடிய தகுதி உங்களுக்கு மட்டும்தான் இருக்கு. ஏன்னா நீங்க சொல்ற பிளேயரு சுரேஷ் ரெய்னா மாதிரின்றீங்க, அவர் தான் டாப் ஸ்கோரரா இருக்காரு. லூயிஸ் டூப்ளாயி, ரசி வாட்டர் தூசேன்றீங்க, நான் பார்த்ததே கிடையாது, 46 பால்ல 100 அடிக்கிறாரு. ஒத்துக்கிறீங்களா? அம்பளா ஒத்துக்கிட்டீங்கன்னா யார ஆட் பண்றீங்க? 100% ஒத்துக்கிறேன். என்னன்னா நான் மொயின் அலி சொல்லலாம்னு நினைச்சேன். நேத்து நல்ல டச்ல தான் மொயின் அலி இருந்தாரு. அந்த பால் கரெக்டா கை கடிச்சிட்டாரு போலாடுக்கு. பட் அந்த அடிச்ச 6 எல்லாமே நல்ல ஒரு டச்ல இருந்தாரு. அடிச்சிருவாருன்னு நினைக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. பட் இந்த மேட்ச் அடிப்பாருன்னு தான் நானும் நினைக்கிறேன். ஐ வில் ஆல்சோ சே அகெயின் சுரேஷ் ரெய்னா, லூயிஸ் டிப்ளாய் திரும்பியும் அடிப்பாருன்னு தோணுது. டேவிட் வீசே ஆடினா கண்டிப்பா பாயிண்ட் கொடுத்துருவார் பீடா. இட்ஸ் நோ பிரைனர். அவர் மாதிரி ஒரு கம்பெடிட்டர் வந்து இட்ஸ் வெரி சேட் டு see him கெட் அவுட் ஆஃப் டீம்ஸ் பிளேயிங் 11s. மேபி ஒரு பெரிய டீமுக்கு அவர் இன்டர்நேஷனல் லீக் ஆடி இருந்தா he could have walked into other teams எனக்கு தெரியல. பட் லாட் ஆஃப் டைம்ஸ் இஸ் கொடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாமே ஹஸ் கம்பீட்டட் அண்ட் பெர்ஃபார்ம்ட் வெல். ஸோ டேவிட் வீசே கண்ணை மூடிட்டு நான் எந்த ஃபேண்டசியில வேணாலும் எடுப்பேன் இஃப் ஹி பிளேஸ். இந்த சைடு பாத்தீங்கன்னா நீங்க கிளாஸ்ன்னு சொல்லல, ஸோ நான் கிளாசன் எடுக்கிறேன். கிளாசன் வந்து என்ன பண்றாருன்னு பாக்கலாம். சோ இதுதான் நான் என்னுடைய பிக்ஸ் பீடா. பண்ணிட்டாருன்னா இங்க போயிடும் பாக்குறீங்களா? சரி, ஓகே, என்ன நடக்குதுன்னு பாக்கலாம். ஆன் தட் நோட் உங்க ஃபைனல் தாட்ஸ். அதான் இப்போ என்னன்னா ஃபர்ஸ்ட் மேட்ச் மழையில போச்சு, 2வது மேட்ச் ரொம்ப கான்பிடென்ட்டா வந்து ஹோம் கிரவுண்ட்ல இறங்கினாங்க. they got a drubbing. ஆனா இட்ஸ் a long way to go. இந்த மேட்ச் தோத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நான் சொல்ற போன மேட்ச் வந்து இந்த பிரிட்டோரியா கேபிட்டல்ஸ் சொன்ன ப்ரிவியூல 2வது மேட்ச் ஒருவேளை தோத்தாங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம மாட்டிப்பாங்க அப்படின்னு. ஏன்னா இங்க வந்து பிளேயிங் 11 காம்படிஷன் தப்பா ஆடிட்டாங்க. திஸ் இஸ் நாட் அ ஷோ டு கிரிட்டிசைஸ் வாட் தே டிட். திஸ் ஆர் ஆனஸ்ட் திங் இன் சேயிங் வாட் ஐ நோ ஐ மைட் பி ராங். சோ அப்படிங்கும்போது அங்கேயும் போய் தோத்துட்டாங்கன்னா என்ன ஆகும்? அதுக்கப்புறம் திருப்பியும் ஒரு அவே கேம் இருக்குங்கும் போது திருப்பி கோஸ்டல் ஏரியால ஆடுறாங்க போது என்ன பண்றதுன்னு தெரியாம மாட்டிப்பாங்க.
இப்ப போனதரையே பாத்தீங்கன்னா 5 மேட்ச்ல வந்து முடிஞ்ச அப்புறம் ஜேஎஸ்கே கடைசியில இருந்தாங்க. அப்ப எல்லா ஃபேன்ஸுக்கும் சொல்றேன், கொஞ்சம் ஒரீடா இருந்தார் பிளமிங். என்னப்பா அப்படின்னாரு. நான் சொன்னேன், கவலையப்படாதீங்க, இந்த டீம் வந்து வாண்டரர்ஸ் டீம், அடி இடிச்சுன்னு வந்துருவோம், செகண்ட் வருவோம்னு நான் சொல்லல. குவாலிஃபை கண்டிப்பா ஆகும், கவலைப்படாதீங்கன்னு. கரெக்டா அந்த காம்பினேஷன் செட் ஆச்சும் போது ஒரே ஜோல்ட் என்னன்னா, ஹோம் டவுன்ல இந்த மாதிரி ஒரு அடி வாங்கினதுனால திருப்பி இன்னொரு அடி வாங்கிட்டா ஒரு மாதிரி ஆயிடும், டீரேல் ஆயிடும் காம்படிஷன். ஐ வாண்ட் தெம் டு வின். அதனால ஃபர்ஸ்ட் டைமே நீங்க சொன்ன அந்த கிளாஸ், நீங்க சொன்ன யாருமே பர்ஃபார்ம் பண்ணதே இருந்ததே கிடையாது, அவர் அடிக்க கூடாதுன்னு நான் வேண்டிப்பேன். லெட் அஸ் ஹோப் தட் மஞ்சள் சொக்காய், as சார் ரைட்லி செட், ஒரே ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட் என்ன, நீங்க சொல்லிருக்கீங்க ஜேஎஸ்கே ஜெயிக்கும்னு. So we all believe JSK will win and then put the first winning points on the board until we come back to entertain for yet another show. Thanks a lot and bye bye.